அப்படின்னா இந்த ஆப்டிமைசேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கொரி கொடுக்குறேன், என்னோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா 10,000 ரெக்கார்டையும் நான் வந்துட்டு அப்படியே வந்து ஃப்ரண்ட் எண்டில் காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா இது லோடிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணும், யூசர் வந்து நிறைய நேரம் வெயிட் பண்ணுவாங்க. இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜினேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பேஜினேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா பேஸில் தான் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ எனக்கு வந்து 10,000 டேட்டா வேணாம், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 500 டேட்டா வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து MySQL லிமிட்னு சொல்லுவாங்க. ஆர்க்கில் வந்து ஐ திங்க் ஆஃப் செட்டுன்னு எனக்கு மறந்து போச்சு ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொருலையுமே இருக்கும். இப்போ அதே போல் MongoDBலையுமே லிமிட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. லிமிட்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ டேட்டா வேணுமோ அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு வரும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோலேருந்து 100 ரோ வரைக்கும் டேட்டா வேணும், அல்லது எனக்கு தேர்ட் ரோ 300லேருந்து 400 இருக்க டேட்டா வேணும் அப்படின்னா அந்த நம்பர் மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் டேட்டா பேஸ் வந்து அந்த டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு வரும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரெக்கார்ட் வேணும் அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லலாம், டேட்டா பேஸும் கரெக்டாக ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸை நீங்கள் டேட்டா பேஸ் கொரியக்கு வந்து